எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலா ரஜினி சார் கமல் சார் படத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஒரு சில விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் பர்டிகுலராக வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி சார் கமல் சார் படத்தை வந்து டைரக்ட் பண்ணவே இல்லை, எதனால் இந்த படத்தை இவர் வந்து டைரக்ட் பண்ணல, என்ன காரணம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் தெளிவாகவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. ஏன்னா ரஜினி சார் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாப்புல, இன்னும் டைரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, ஸ்டோரி இன்னும் கம்ப்ளீட்டாக எங்களுக்கே தெரியாது. ஸோ எந்த டைரக்டர் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரியோட வராங்களோ அந்த டைரக்டரோட நாங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமல் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து தெளிவாக சென்னை ஏர்போர்ட்டில் என்ன படத்தோட ஷூட்டிங், ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி தெரியப்படுத்தியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து ரஜினி சார் சொன்ன சமயத்துலேயும் சரி, ரஜினி சார் சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னப்பையும் சரி, ரஜினி சார் கமல் சார் படத்தை எந்த டைரக்டர்கள் டைரக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாகவே இருந்துச்சு. அதே சமயம் வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க, பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு. அதுவும் முதல் கட்ட பேச்சுவார்த்தைலேருந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு 3ஆவது கட்ட பேச்சுவார்த்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் வந்து ரஜினி சார் கமல் சார் படத்தை வந்து இந்த வளர்ந்து வரும் டைரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளாக வந்து எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ரைட், வர எல்லா நியூஸும் வந்து கன்ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் இல்லை இந்த டைரக்டர் மட்டும் கிடையாது, இவர் இப்போ முக்கியமான ஒரு நடிகரும் கூட. ஏன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சடனாக வந்து பீக்கில் இருக்கிற ஒரு நடிகர். ஸோ கிட்டத்தட்ட வந்து தன்னை ஒரு நடிகராக வந்து இண்டஸ்ட்ரியில் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி தன்னை ஒரு டைரக்டராக வந்து இவரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இவர் டைரக்ட் பண்ண கோமாளி படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, லவ் டுடே படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இவர் ஹீரோவாக நடித்து பண்ண படம் வந்து டிராகன். ஸோ இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ யாரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் பிரதீப் ரங்கநாதன் தான். என்னப்பா சொல்கிற, பிரதீப் ரங்கநாதன் வந்து ரஜினி சார் கமல் சார் படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துச்சா, அது சம்பந்தமாக வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்களா, இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து ரஜினி சார் கமல் சார் படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்காப்புல. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து பிரதீப்க்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஒரு ஒர்க்கு நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சிருக்காப்புல. அதனால ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக. அதே சமயம் வந்து இந்த விஷயத்தை வந்து பப்ளிக்காக ஓப்பன் அப் பண்ணது வந்து வேறு யாரும் இல்லை, பிரதீப் ரங்கநாதேன்னு தான். எங்கே ஓப்பன் பண்ணார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. தீபாவளி கரெக்டாக வந்து பிரதீப் ரங்கநாதனோட 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று வந்து தீபாவளிக்கு அப்புறமா ரிலீஸ் ஆக போகிற LIKன்னு நினைக்கிறேன், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் சிவன். ஸோ இந்த படத்துக்கு முன்னாடி சரியாக தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு வந்து டியூட்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. கீர்த்தி ஈஸ்வரன் நினைக்கிறேன் இந்த படத்தோட டைரக்டர். கீர்த்தி ஈஸ்வரன் வந்து சுதா ரங்கராவத்தோட, அதான் உங்களுக்கு தெரியும்ல, சூரியரை போற்று படத்தோட டைரக்டர், இறுதி சுற்று படத்தோட டைரக்டர். ஸோ இந்த டைரக்டர் கூட கீர்த்தி ஈஸ்வரன் வந்து ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்காரு, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஸோ இவர் முதலாக டைரக்ட் பண்ணுற ஒரு படத்தில் வளர்ந்து வரும் பப்ளிக் ஸ்டார், ஃபேவரட் ஸ்டார், மக்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஸ்டார். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு பிரதீப் ரங்கநாதன்னா அப்படி பிடிக்குது, ஏன்னே தெரியல. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுனால பிடிக்குதா, இல்லை வந்து எல்லா இன்டர்வியூலையும் வந்து
ஆடியன்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே வந்து பேசுகிறதுனால இவரை வந்து மக்களுக்கு பிடிக்குதானே இப்போ வரைக்கும் யாராலுமே ஜட்ஜ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு இவரோட மார்க்கெட்டும் செம்ம பீக்கில் இருக்குது. ஸோ இவரை வச்சு டியூட்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. சமீபத்தில் கூட ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆனிச்சு. ட்ரெய்லருக்கு செம்மையான ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ இந்த டியூட்டை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுகிறேன், ஏன்னா மேட்ரு இருக்குது. ஸோ இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதன் வந்து டியூட் படம் சம்பந்தமாக வந்து தெலுங்குல ஒரு இன்டர்வியூவில் வந்து ரஜினி சார் கமல் சார் படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கு பிரதீப் ரங்கநாதன் சொன்ன பதில் தான் வந்து செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து நான் வந்த எல்லா நியூஸுமே வந்து உண்மைங்கிற மாதிரி இருந்தாலும் பட் ஆனால் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 2 லெஜண்ட் ஒரே படத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு இவர் நடிப்பில் கவனம் செலுத்த போயிட்டாரு. ஸோ இப்போ இவர் வந்து வளர்ந்து வரும் ஒரு நடிகர். ஸோ பிஸ்னஸும் தாறுமாறாக எகிரி போய் கிடக்கு. ஸோ இவர் நடித்து ரிலீஸ் ஆகிற படங்களும் வந்து அசால்ட்டாக வந்து 100 கோடியை வந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ வணிக ரீதியாக படமும் வந்து சக்கப்போடு போடுது. மக்களுக்கும் பிரதீப் ரங்கநாதன் படத்தின் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பிரதீப் ரங்கநாதன் படத்துக்கு போனால் கண்டிப்பாக வந்து கொடுத்த காசுக்கு ஒருத்தப்புழுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு டைரக்டர் கம் ஆக்டர் வந்து எப்படி இந்த ப்ராஜெக்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுவார், எப்படி வந்து ஓகே சொல்லுவார் அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்குமே இருந்துச்சுங்க. அந்த கொஸ்டினுக்கு தான் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து திட்டவட்டமான ஒரு பதிலை ஒன்று சொல்லியிருக்காப்புல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்ஸு வேணும் தெரியுமா, உண்மையிலே செம்ம கட்ஸு வேணும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து அசால்ட்டாக வந்து இல்லை என்னால் இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு பண்ணவே முடியாது, எனக்கு வந்து என்னோட கெரியர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ வந்து பிஸியாக வந்து ஆக்டராக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்டராக இருக்கிறதுல தான் நான் கவனம் செலுத்த போகிறேன். இப்போதைக்கு டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் போக விரும்பவே இல்லைன்னு கட் அண்ட் ரைட்டாக வந்து ரஜினி சார் கமல் சார் படம் சம்பந்தமான டைரக்டர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து பிரதீப் ரங்கநாதன் அசால்ட்டாக வந்து வேணான்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காருங்க. இது வந்து போல்டாகவே சொல்லியிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்ஸான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கெலாம் வந்து தனியாக ஒரு கட்ஸே வேணுங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் பிரதீப் ரங்கநாதன்கிட்ட ரஜினி சார் கமல் சார் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை யார் நடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் வந்து பிரதீப் ரங்கநாதே வந்து அசால்ட்டாக சொல்லிட்டாப்புல. ஸோ எந்த நேரத்தில் என்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, யார் என்கிட்ட ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்கு நான் சொல்ல போகிறதில்ல. கூடிய சீக்கிரம் ஒரு டைமில் நான் கண்டிப்பாக வந்து சொல்லாமல் இருக்க போகிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இன்னும் ரஜினி சார் கமல் சார் படத்தை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு எந்த டைரக்டருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இப்போ வரைக்கும் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏகப்பட்ட டைரக்டர் கூட இப்போ சமீபத்தில் மீட்டிங் நடந்திருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று நான் படித்தேன். எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் வந்து ரஜினி சார் வந்து இப்போ வந்து ஜெயிலர் 2 படத்தில் செம்ம பிஸியாக இருக்காங்க. ரஜினி சார் அடுத்து கமல் சார் வந்து பாலிட்டிக்ஸ்லேயும் செம்ம பிஸியாக இருக்காங்க. அதே சமயம் வந்து அன்பறிவு மாஸ்டர் டைரக்ட் பண்ணுற ஒரு படத்தோட வேலையும் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இதுலேயும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. கூடவே வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் நம்மளை வச்சு டைரக்ட் பண்ண போகிற அந்த டைரக்டர் யார் அப்படிங்கிற அந்த தேடுதல் வேட்டையில் இவங்க 2 பேரும் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் இணைய போகிற அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா, யார் தயாரிக்க போகிறா அப்படிங்கிற ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கமல் சார் தான் தயாரிக்க போகிறாங்க. பட் ஆனால் கூடவே வந்து சன் பிக்சர் தயாரிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செய்திகள்லாம் வெளியில் வந்துருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் சன் பிக்சர் வந்து இது சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. காரணம் டைரக்டர் யாருன்னு தெரியாததுனால. ஸோ டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலமாக யார் திரும்பவும் வந்து ஒரு
டையப்போட வந்து அதாவது ஆல்ரெடி வந்து தக்லை படத்தில் மணிரத்னம் சார் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட டையப் வச்சு மெட்ராஸ் டாக்கீஸ் மூலமாக வந்து தக்லை படத்தை எப்படி தயாரித்தாரோ அதே மாதிரி ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலமாக டையப் வச்சு எந்த பட நிறுவனம் தயாரிக்க போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாகவே இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எல்லாத்தையும் கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.